الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الحمى من فيح جهنم فأبردوها بالماء. وقال أيضا إن أشد ما تجدون من الحر من فيح جهنم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோன் ஒருவன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. ஈருலகத் தலைவர் உயிரிலும் மேலான அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றியது மாத்திரமல்லாமல் தானும் செயல்படிந்து பிறரிடமும் அந்த மானிடத்தை ஒப்படைத்து எத்தி வைத்து சென்ற கண்ணியம் மிகுந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், கியாம நாள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் ஸலாத்தும் அல்லாஹுவின் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலான கண்ணியத்துக்குரிய நண்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா நம்ம ஒவ்வொருவருக்கும் அருள் இருக்கக்கூடிய இந்த அமானிதமான குறுகிய கால வாழ்க்கையில் அல்லாஹுவின் கட்டளை பேணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் எடுத்து நடக்கக்கூடிய சாலிஹான முத்தகூன்களாக வாழுவதற்கு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வஸியத் நசீஹத் என்னும் நல்லுபதேசத்தை முதல் கணம் பிறப்பித்துக் கொள்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய என் அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா அவன் படைத்த படைப்பினங்களிலே மிக உயர்ந்த சிரேஷ்டமான படைப்பாகிய மனிதனை உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அருளிருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் ஒதுக்கி துறவிகளாக வாழுவதற்கு அல்லாஹ் விட்டுவிடாமல் மனிதனுடைய வாழ்க்கையில் பலவிதமான நிலைமைகளை கட்டங்களை உருவாக்கி மிக மிக அழகான ஒரு படைப்பாக உலகத்தில் எங்களை ரப்புல் இஸ்ஸத் வாழ வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். வாழ்க்கையிலே உண்டாகக்கூடிய எல்லா தருணங்களுக்கும் இஸ்லாம் மிக மிக அழகான மிக சிறப்பான வழிகாட்டல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு காண்பித்து தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு தருணங்கள் அது சந்தோஷகரமானதாக இருக்கலாம் அல்லது கவலைக்கிடமான நெருக்கடியான சந்தர்ப்பங்களாக இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அடியானுடைய வாழ்க்கையில் உண்டாக்கக்கூடியதற்குண்டான
அடிப்படை காரணம், மனிதன் ஒவ்வொரு நிலைமைகளை வைத்தும் அல்லாஹுவை விளங்க வேண்டும், ஆகிரத்துடைய வாழ்க்கையின் பக்கம் தனது கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் உலகத்தில் உள்ள எல்லா நிலைமைகளையும் ரப்புல் இஸ்ஸத் மாறி மாறி மனிதனுக்கு பலவிதமான கட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சொல்ல போனால் சந்தோஷங்கள், வாழ்க்கையிலே பலவிதமான சந்தோஷகரமான நிலைமைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, சந்தோஷங்களை அல்லாஹ் வைத்திருக்கும் காரணம், உலகத்தில் கிடைக்கக்கூடிய மிக குறுகிய கால மிக சொற்பமான சந்தோஷங்களை வைத்து நாம் மௌத்துக்கு பின்னால் உள்ள ஆகிரத்திலே சொர்க்கத்திலே கிடைக்க இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நாம் மதிப்பிட்டு அந்த சந்தோஷத்தை குறிக்கோளாக வைத்து அந்த சந்தோஷத்தை அடைவதற்காக வேண்டிய உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சந்தோஷங்களை உருவாக்கினார். அது போன்றுதான் கவலைகள், அது போன்றுதான் நெருக்கடிகள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நெருக்கடியான சிரமமான அனைத்து விதமான கட்டங்களையும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் உருவாக்கி வைப்பது மனிதன் அந்த சிரமங்களை வைத்து ஆகிரத்துடைய சிரமங்களை விளங்கிக் கொள்ள, ஆகிரத்தின் பக்கம் தனது கவனத்தை செலுத்திக் கொள்வதற்காக வேண்டி பலவிதமான சிரமங்களை உலகத்தில் அல்லாஹ் உருவாக்குகிறான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கட்டங்களிலும் அல்லாஹுவின் பக்கம் கவனத்தை செலுத்த, ஆகிரத்தின் பக்கம் நோக்கங்களை செலவழிக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு மிக தெளிவாக 2 கட்டங்களை சொல்லியிருக்கிறார்கள். 2 நிலைமைகள் உருவாகும். அது ஆகிரத்தினுடைய முன் உதாரணமாக அல்லாஹ் தந்ததல்ல. அந்த சிரமங்களை அல்லாஹ் வைத்திருப்பது ஆகிரத்துடைய சிரமங்களில் இருந்து ஒரு தாற்பயமாக உலகத்தில் சில கஷ்டங்களை அல்லாஹ் உருவாக்குறான். அதில் 2 விதமான கஷ்டங்களை மிக தெளிவாக குறிப்பிட்டு சொன்னார்கள். அந்த சிரமங்கள், அந்த நெருக்கடிகள் ஆகிரத்துடைய நெருக்கடியில் இருந்து உருவாகக்கூடியது என்று இனம் காட்டி தந்தார்கள். அதிலே முதலாவது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் ஹும்மா மின் ஃபைஹி ஜஹன்னம் ஃபஅப்ரிதுஹா பில் மா. ஒரு அடியானுக்கு காய்ச்சல் ஏற்படுகின்றது என்றால், காய்ச்சல் அது சிரமமானது, அது கஷ்டமானது, மேலெல்லாம் கொதிக்க ஆரம்பித்து விடும், உஷ்ணம் காட்ட ஆரம்பித்து விடும். சுப்ஹானல்லாஹ் சொன்னார்கள், உடம்பிலே காய்ச்சல் உருவாகிறது என்றால், காய்ச்சல் நரக நெருப்புடைய உஷ்ணத்தினுடைய தாக்கத்தினால் ஒரு மனிதனுக்கு உருவாகின்றது என்ற கருத்தை மிக தெளிவாக சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, காய்ச்சல் வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅப்ரிதுஹா பில் மா. அது நரக நெருப்புடைய உஷ்ணத்தினால் உருவாகுவதனால் அதற்கு நீங்கள் தண்ணீரை கொண்டு அந்த உஷ்ணத்தை தணித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஒரு ரிவாயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே மிக தெளிவாக சொன்னார்கள், உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு இருக்கிறதா, நீங்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் நீர் ஓடக்கூடிய ஆற்றிலே நீங்கள் அதை குறுக்கிட்டு அதை எதிர்த்தவராக எழுந்து நின்று பிஸ்மில்லா அல்லாஹும்ம இஷ்ஃபி அப்தக் வஸத்திக் ரசூலக் என்ற துஆவை ஓதின வண்ணம் அந்த எதிர்நோக்கி வரக்கூடிய அந்த தண்ணீரிலே 3 முறைகள் முங்கி எழும்பிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் ஒரு நாள் செய்தால், 2 நாள் செய்தால், 3 நாள் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த காய்ச்சலை அல்லாஹ் நீக்கி விடுவான் என்றார்கள். சொன்னார்கள், 3 நாட்களிலும் அந்த காய்ச்சல் குணமடையவில்லை என்றால் 5 நாள் முயற்சி செய்யுங்கள். 5 நாள் குணமடையவில்லையா, 7 நாட்கள் முயற்சி செய்யுங்கள். 7 நாளும் குணமடையவில்லையா, 9 நாட்கள் முயற்சி செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த உஷ்ணத்தை அல்லாஹ் அந்த தண்ணீரின் மூலமாக, அந்த துஆவின் மூலமாக, இந்த சுன்னத்தின் மூலமாக உங்களுடைய அந்த உஷ்ணத்தை அல்லாஹ் தணித்து விடுவான் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த உஷ்ணம், அந்த காய்ச்சல் நரக நெருப்புடைய உஷ்ணத்துடைய தாக்கத்தினால் உருவாகக்கூடியது என்று முதலாவது அந்த ஆகிரத்துடைய அந்த உஷ்ணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டியதை போன்று 2வது ஒரு அம்சமாக எங்களுக்கு சுட்டிக்காட்டினார்கள். நரக நெருப்புடைய உஷ்ணத்தினால் உருவாகக்கூடிய 2வது விடயம் தான் காலநிலையில் ஏற்படக்கூடிய உஷ்ணங்கள். காலநிலை உஷ்ணமாக, காலநிலை வெப்பமாக இருக்கிறதா, சொன்னார்கள், இன்ன அஷத்த மா தஜிதூன மினல் ஹர். நீங்கள் காணக்கூடிய, நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த உஷ்ணமான காலம் இருக்கிறது அல்லவா, இந்த உஷ்ணம் உருவாகுவதற்குண்டான உண்மையான காரணம் மின் ஃபைஹி ஜஹன்னம், நரக நெருப்புடைய உஷ்ணத்துடைய தாக்கம் என்பதாக மிக தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள்.
அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஹதீஸிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், நரகத்தை படைத்ததற்கு பின்னால் நரகம் அல்லாஹ்விடத்தில் போய் ஒரு வேண்டுகோளை முன்வைத்தது. யா அல்லாஹ், இஸ்தகத்தின் நாரு இலா ரப்பிஹா, நரகம் அல்லாஹ்விடத்தில் ஒரு முறைப்பாடை வைத்தது. சொன்னது, அகல பஅதி பஅதா, எனது சில பாகங்கள் உஷ்ணத்தினால், கடுபயங்கரமான நெருப்பினால் எனது சில பாகத்தை சிலது உண்டு கொண்டிருக்கிறது, சிலரை அழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வருத்தத்தை, அந்த கஷ்டத்தை என்னால் சுமக்க முடியாது, என்னால் தாங்க முடியாது என்று நரகமே அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்தது. அன்புக்குரியவர்களே, சொன்னது, யா அல்லாஹ், ஃபஅதின்லி அன் அத்தனஃபஸ், எனது உஷ்ணத்தை, எனது நெருப்புடைய வேகத்தை குறைப்பதற்கு எனக்கு அனுமதி தருவாயாக என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்விடம் உஷ்ணம், நரகத்துடைய நெருப்பு வேண்டுதல் வைத்த நேரம் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா நரக நெருப்புக்கு 2 விதமான மூச்சை, 2 மூச்சுகளை விடுவதற்கு அனுமதி அளித்தார். முதலாவது மூச்சு சொன்னார்கள், நஃபசும் ஃபிஷ்ஷிதா, மாரி காலம், குளிரான காலத்திலே ஏற்படக்கூடிய குளிர், அது நரகத்தில் உள்ள ஒரு மூச்சாக உங்களுக்கு குளிர் தாக்கம் உண்டாகிறது. இரண்டாவது சொன்னார்கள், வனஃபசும் ஃபிஸ்ஸைஃப், கோடை காலம், வெப்பமான உஷ்ணம் நிறைந்த காலம், இந்த உஷ்ணம் உருவாகுவது நரக நெருப்புடைய மூச்சினால் உருவாகிறது என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நரக நெருப்பல்ல, நரக நெருப்புடைய மூச்சினால் அந்த வெப்பம் உருவாகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினால், நானும் நீங்களும் கவனம் செலுத்த வேண்டிய முதலாவது விடயம், இன்று 30-40 இடைப்பட்ட டிகிரி செல்சியஸ் வெப்பம் இந்த நாட்டிலே வளமைக்கு முரணாக கொஞ்சம் அதிகமான வெப்பம் காணுவதனால் மக்கள் சிரமத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். பாடசாலைகளில் மேலதிகமான விடுமுறைகள் கொடுக்கப்படுகின்றது, மேலதிகமான பாதுகாப்புக்குண்டான வழிகாட்டல்கள் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரக நெருப்புடைய ஒரு மூச்சுடைய தாக்கம், மூச்சென்றால் வெறுமனே ஒரு காத்து, நரக நிறுத்தம் அல்ல. சுப்ஹானல்லாஹ், அந்த வெறுமனே ஒரு மூச்சு இந்த அளவு பெரும் கொடூரமான உஷ்ணத்தை உருவாக்கும் என்றிருந்தால், அன்புக்குரியவர்களே, அந்த நரக நெருப்பு எப்படி உஷ்ணமானதாக இருக்கும், அந்த நெருப்புடைய காரம், அந்த நெருப்புடைய வெப்பம் எப்படியாப்பட்டதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், வல்லதி பாஸக பில் ஹக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் சத்தியமுட்டு சொல்கிறேன், உங்களுடைய உயிர் எவன் வசம் உள்ளதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அன்பு நபியே, லவ் அன்ன மிஸ்ல ஹுரமி இப்ரத்தின் உல்கிய ஃபித் துன்யா லஹ்தரக அஹ்லு துன்யா குல்லுஹும் அன்-நாஹிதீன். சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு ஊசியுடைய துவாரத்தின் அளவு, ஒரு ஊசியுடைய துவாரத்தின் அளவு, அந்த நரக நெருப்புடைய ஒரு துளியை இந்த உலகத்திலே அல்லாஹ் விடுவானாக இருந்தால், நபியே, உலகத்தில் முதல் மனிதர் தொடக்கம் கடைசி மனிதன் வரையில் ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒட்டுமொத்த படைப்புகளும் அங்கே இருந்து சாம்பலாகிவிடும் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நெருப்பு அவ்வளவு பயங்கரமானது. அதனுடைய உஷ்ணத்தின் வெளிப்பாடுதான் காலநிலைகளுடைய உஷ்ணம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்கள். அன்புக்குரியவர்களே, வளமையான ஒரு உஷ்ணமான காலம் நாட்டிலே வளமையாக நாம் 34-35 டிகிரி செல்சியஸ், இன்று 38 கடக்கிறது, சொல்லப்படுகிறது 40 கடக்குமா, 45 கடந்தாலும் சந்தேகம் கிடையாது என்று பயப்படப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே கலிமாவை ஏற்ற, இஸ்லாத்தை ஏற்ற, மறைமுகமானதை நம்பிய நாம் முதலாவது செய்ய வேண்டியது, இந்த உஷ்ணத்தை வைத்து நாம் ஆகிரத்தை சிந்திப்பது கடமை. ஆகிரத்தின் மீது பயமுள்ளவர்களாக, ஆகிரத்தின் மீது அச்சம் கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆகிரத்தை சிந்தித்து, இந்த உஷ்ணமான காலத்தில் நாம் ஆகிரத்தை நினைத்து ஓத வேண்டிய துஆவை கட்டாயமாக நாம் ஒவ்வொருவரும் தேடிக்கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஷ்ணம் அதிகரித்து வரும் பொழுது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹும்ம அஜிர்னி மின் ஹர்ரி ஜஹன்னம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி, யா அல்லாஹ், நரக நெருப்புடைய உஷ்ணத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துஆவை அதிகமாக சொல்லிக் கொள்ளுங்கள் என்றார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த துஆவை ஒரு அடியான் ஓதும் பொழுது உஷ்ணமான நேரத்திலே அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் ஆகிரத்தை நினைத்து, ஆகிரத்தின் மீது அச்சம் கொண்டு உண்மையான உள்ளத்தால் இஹ்லாசுடன் ஓதினால் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நரக நெருப்பை பார்த்து சொல்லுவானாம், என்னுடைய இந்த அடியான்
என்னுடைய இந்த அடியான் உலகத்திலே ஏற்படும் அந்த சின்ன ஒரு உஷ்ணத்தை கண்டு பயப்படுகிறான், அவன் அஞ்சுகிறான், அஞ்சி உன்னை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறான். நீ சாட்சியாக இருப்பாயாக. நரகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீ சாட்சியாக இருக்க வேண்டும். எதற்கு தெரியுமா? அந்த அடியான் பயப்பட்ட அந்த நரகத்தை விட்டும் உன்னை விட்டும் அந்த அடியானை நான் பாதுகாத்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். அன்புக்குரியவர்களே, சாதாரண ஒரு துஆ உள்ளத்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் ஆகிரத்துடைய சிந்தனையுடன் நாம் ஓதினால் இவ்வளவு பெரிய நன்மையை அல்லாஹ் எங்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறான். எனவே நாம் இந்த உஷ்ணமான காலத்தில் முதலாக செய்ய வேண்டிய முதலாவது கட்டாயமான விடயம், அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உஷ்ணத்தை வைத்து கால நிலைமைகளுக்கு ஏசாமல், கால நிலைமைகளை குறை சொல்லாமல், அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய ஏற்பாடினால் நடக்கின்றது என்பதை மனப்பூர்வமாக ஏற்று நாம் ஆகிரத்தின் பக்கம் எங்களது கவனத்தை செலுத்தி இந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின அந்த துஆவை அதிகம் ஓதுவதனுடன் கவனம் செலுத்துவதுடன் இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அம்சம், இந்த உஷ்ணமான காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி 2 அறிவிப்புகள் வந்திருக்கிறது. ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது நோன்பு பிடித்து ஏற்பட்ட தாகத்தினால். இன்னும் ஒரு அறிவிப்பு வருகிறது உஷ்ணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலிலே தண்ணீரை தடவிக் கொள்வார்கள், சில நேரம் தலையிலே தண்ணீரை ஊற்றிக் கொள்வார்கள், இன்னும் சில நேரத்திலே குளித்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதனால் இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு சுன்னத்துகளில் ஒன்று, நோயற்றவர்கள், மூச்சுக்குரிய நோய் அல்லது ஏனைய பீனஸ் போன்ற நோய்கள் இல்லாதவர்கள் நாம் அதிகமாக தண்ணீரை மேலே தடவிக் கொள்வது மட்டுமல்ல, மேலிலே நனைத்துக் கொள்வது மட்டுமல்ல, தலையை நனைத்துக் கொள்வது மட்டுமல்ல, அதிகமாக வுது செய்வதின் பக்கம் கவனம் செலுத்துவோம். அதிகம் வுது செய்வதின் பக்கம் கவனம் செலுத்துவோம். சுன்னத்தான குளிப்புகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் கிழமையிலே 3 தடவை குளிப்பார்கள். வெள்ளிக்கிழமையுடைய குளிப்பு, திங்கட்கிழமையுடைய குளிப்பு, புதன்கிழமையுடைய குளிப்பு. இந்த 3 குளிப்பையையும் நாம் பேணி சுன்னத்தை நிறைவேற்றும் நியத்திலே நாம் அதிகமாக தண்ணீரை எங்களுடைய உடம்புக்கு பயன்படுத்துவதின் பக்கம் கவனம் செலுத்துவது மாத்திரமல்லாமல் அதிகமாக தண்ணீர் அருந்துவதும் ஒரு முக்கியமான சுன்னத்தாக இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறது. தண்ணீர் அருந்துவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு தண்ணீர் அறிந்த வைப்பது இந்த காலத்திலே நாம் செய்கின்ற ஆக பெரும் சதகா, ஆக சிறந்த ஒரு சதகா. அன்புக்குரியவர்களே, நாமும் தண்ணீர் அருந்துவோம். மதுரமான குளிரான தண்ணீர்களை மற்றவர்களுக்கும் தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். எங்கள் அனைவருக்கும் தெரியும், சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே விரட்டப்படுகிறார்கள். அங்கே நான் நினைக்கின்றேன் மதியனாக இருக்க வேண்டும், ஒன்றுமே இல்லாமல் அனைத்தையும் இழந்து தனி மனிதனாக அங்கே அந்த பூமியிலே இருக்கும் பொழுது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உதவிகள் அங்கே தண்ணீர் எடுப்பதற்காக வந்திருந்தார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்திலே செய்த அமல் என்ன தெரியுமா? தான் கேட்ட துஆ எவ்வளவு சிறப்பானதோ அதை விட சிறப்பு அந்த துஆவை செய்வதற்கு முன் மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த அமல். என்ன அமல் செய்தார்கள் தெரியுமா? முந்திருக்கும் பொழுது அந்த சகோதரிகள் தண்ணீர் எடுப்பதற்கு தடமாறுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடி சென்று அந்த பெண்மணிகளுக்கு இவராக முன்னின்று தண்ணீரை எடுத்து புகட்டினார்கள். தண்ணீரை சதகா செய்தார்கள். சதகா செய்துவிட்டு கேட்ட துஆ தான் அல்லாஹு அக்பர். தொழிலையும் கொடுத்தான், குடும்பத்தையும் கொடுத்தான், ஆரோக்கியமான கிராமத்தையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுத்தான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம், தண்ணீரை தான தர்மம் செய்வதற்குண்டான ஒரு அவகாசம் கிடைத்த ஒரு காலம். நாமும் அது இருந்துவதை போன்று மற்றவர்களுக்கும் தான தர்மம் செய்வது போன்று விசேஷமாக எங்களுடைய வீட்டுகளில் உள்ள கால்நடைகளை கூட அற்பமாக கருதாதீர்கள். அதற்கும் தண்ணீரை அந்தந்த சந்தர்ப்பங்களிலே சரிவர நிறைவேற்றுங்கள். சதகாவுடைய நியத்தில் அந்த தண்ணீரை புகட்டுங்கள். எங்களுக்கு தெரியும், புகாரியுடைய ரிவாயத், ஜினா விபச்சாரத்துடன் சம்பந்தம் வைத்த அந்த சகோதரி சுப்ஹானல்லாஹ் போகும் பொழுது அங்கே தாகத்தினால், அங்கே உஷ்ணத்தினால், அங்கே துடித்துக் கொண்டிருந்த அந்த நாய்க்கு புகட்டின தண்ணீர், சுப்ஹானல்லாஹ், அந்த பெண்ணுடைய முழு பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து அந்த பெண்ணை அல்லாஹ் சொர்க்கவாதியாக மாற்றினான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தண்ணீரின் பக்கம் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்திலே காட்டி தந்த இவ்வாறான சுன்னத்துகளை அதிகம் நாம் கவனம் செலுத்துவதுடன், அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் அடுத்ததாக
எங்களுக்கு காட்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுன்னத். உஷ்ணமான காலம் வந்தால் உஷ்ணத்துக்கு தோதுவான ஆடைகளை அணிவதும் இஸ்லாம் எங்களுக்கு காட்டக்கூடிய மிக பெரும் வழிகாட்டல். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களில் பெரும்பாலானவர்கள் அந்தந்த காலங்களுக்கு தோதுவான ஆடையை தான் அணிந்திருக்கிறார்கள். குர்ஆனிலும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா வஜஅல லக்கும் சராபீல தகீகுமுல் ஹர், உஷ்ணத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஆடைகளை உங்களுக்கு நாம் அருளாக தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், அன்புக்குரியவர்களே, உஷ்ணத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய மெல்லினமான தளர்ந்த ஆடைகளை எடுப்பதும் ஒரு சுன்னத். ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வித்தியாசமான ஒரு சஹாபி. குளிர்காலம் வந்தால் குளிர்காலத்துக்கு தோதுவான ஆடையை அணியாமல் வெப்ப காலத்திலே அணிகின்ற மெல்லினமான ஆடையை தான் அணிவார்கள். அதே நேரம் வெப்பம் வந்தால் சுப்ஹானல்லாஹ் குளிர்காலத்துடைய ஆடையை அணிவார்கள். ஒரு தாபிஈன் சஹாபாக்களை கடித்து வந்த ஒரு தோழர் கேட்டார்கள், சையதுனா அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, என்ன நீங்க வித்தியாசமாக அணிறீங்க, எல்லாரும் தோதுவாகத்தான் இருக்கிறாங்க, ஆனா நீங்க மட்டும் வித்தியாசமாக அணிறீங்கன்னு கேட்டாங்க. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியமான ஒரு கார்குசாரியை சொன்னார்கள். ஹந்தக்குடைய யுத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தான் அந்த படையுடைய கொடியை தந்தார்கள். அந்த நேரம் எனது கண்ணிலே நோய்வாய்ப்பட்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்தார்கள், எனது தலையை தடாவினார்கள், அவருடைய உமிழ் நீரை எனது கண்ணிலே செலுத்தினார்கள். மூன்றாவது எனக்கு ஒரு துஆவை செய்தார்கள், அல்லாஹும்ம அத்ஹிப் அன்ஹுல் ஹர்ர வல் பர்த், யா அல்லாஹ் இந்த தோழரை விட்டும் நீ உஷ்ணத்தையும் குளிருடைய தாக்கங்களையும் இல்லாமலாக்கி விடு என்று துஆ செய்தார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு சொன்னார்கள், அந்த துஆவில் இருந்து சத்தியமாக எனது கண்ணிலே நோய் ஏற்பட்டதும் கிடையாது, எனது தலையிலே தலை வருத்தம் ஏற்பட்டதும் கிடையாது, அந்த நாளில் இருந்து எனக்கு உஷ்ணம் அல்லது எனக்கு குளிருடைய தாக்கம் கூட வாழ்க்கையிலே உண்டாகினது கிடையாது என்று சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு சொன்னார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் பரிசுத்தமான மார்க்கம், தூய்மையான மார்க்கம். ஒவ்வொன்றையும் மிக மிக அழகாக மிக மிக தெளிவாக எங்களுக்கு வழிகாட்டுவது மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியப்படுவீர்கள், குர்ஆன் இதுக்கு அடுத்து இன்னும் ஒன்றையும் சொல்லுகிறது. குர்ஆன் இதுக்கு அடுத்து இன்னும் ஒன்றையும் சொல்லுகிறது. வல்லாஹு ஜஅல லக்கும் மிம்மா ஹலக ظிலாலா, உங்களுக்கு நாம் செய்கின்ற அருள்களில் இன்னும் ஒரு அருள் என்ன தெரியுமா? உஷ்ணமான காலத்தில் உஷ்ணத்துக்கு தோதுவான ஆடைகள் அணிவது மட்டுமல்ல உங்களுக்கு நாம் செய்த வாக்கியம், உங்களுக்கு நிழல்களை அமைத்து தந்திருக்கிறோம். உஷ்ணமான காலத்திலே நிழல் கொள்வதற்கு பலவிதமான நிழல்களுக்குரிய ஏற்பாடை செய்து தந்திருக்கிறோம் என்றால் குர்ஆன் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உஷ்ணம் கூடினால், கடுமையான வெப்பம் கூடினால் நீங்கள் வெளி தேவைகளை குறைத்துக் கொள்ளுங்கள், முடியுமான அளவு உங்களுடைய தேவைகளை குறைத்துக் கொண்டு நீங்கள் நிழலிலே இருப்பதற்கு கூடிய கவனம் செலுத்துங்கள். சுப்ஹானல்லாஹ். அபூ ஹாஸிம், கைஸ் பின் அபி ஹாஸிம், நான் நினைக்கின்றேன் ஜும்மாவுடைய தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே இருக்கிறார்கள். அந்த நபித்தோழர் வந்தால், அந்த நபித்தோழர் வெயிலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். வெயிலிலே உஷ்ணம், கடுமையான உஷ்ணம் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபா ஹாஸிம், அங்கே வெயிலிலே நின்று கொண்டிருக்க வேண்டாம், சற்று முன்னாகி நிழலிலே அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் எந்த அளவு எங்களுக்கு நிழலுடன் உஷ்ணம் கூடும் பொழுது நிழலுடன் நாம் இருக்க வேண்டும் என்பதை எந்த அளவு இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்றது தெரியுமா? அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக. சொல்லுவதற்கு கண்ணீரை தவிர என்னிடம் வேறொன்றும் கிடையாது. சொன்னார்கள், கடுமையான சூடு வந்திருக்கிறதா, கடுமையான உஷ்ணம் வந்திருக்கிறதா, உங்களுடைய வளமையை விட உஷ்ணம் அதிகரித்த ஒரு காலத்தை நீங்கள் கண்டால், அந்த சூழலிலே நீங்கள் இருந்தால் உங்களால் மஸ்ஜிதுக்கு வர முடியாத ஒரு கட்டம், அந்த அளவு உஷ்ணம். தொழுகையை வளமையாக நிறைவேற்றும் நேரத்தை விட சற்று உஷ்ணம் குறைந்ததற்கு பின் தொழுகையை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னான் அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாம் மாத்திரம் நிலையில் இருப்பது மட்டுமல்ல, எங்களுடன் எங்களுக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய கூலிக்காரர்கள், இவர்களுடைய விடயத்திலும் நாம் இந்த காலத்திலே கூடிய கவனம் செலுத்துவது கட்டாய கடமை. சுப்ஹானல்லாஹ். ரமலானுடைய காலம் வந்தால் எவ்வாறு வேலைகளை குறைப்போமோ, அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானில் மட்டுமல்ல உஷ்ணமான காலம், வெப்பம் கூடிய நேரம், கூலிக்காரர்களுக்கு கொடுக்கும் வேலைகளை சற்று தாழ்த்தி, சற்று குறைத்து அவர்கள்
அவர்களும் ஓய்வெடுப்பதற்கு, அவர்களும் நிழல் காணுவதற்கு நீங்கள் வேலைகளை குறைத்து கொடுங்கள் என்று கூட இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு கீழால் வேலை செய்கின்ற கூலிக்காரர்களுடைய வேலைகளை நீங்கள் குறைத்து கொடுத்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? நன்மையை தரமாட்டான். நாளை கியாமத்திலே உங்களுடைய மீசான் தராசிலே அமல்களை நிறுக்கும் பொழுது அந்த அமல்களிலே பாரத்தையும் சுமையையும் கலத்தையும் உருவாக்குவான் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் நாம் இந்த சூடான இந்த உஷ்ணமான காலத்தில் கடைசியாக நாம் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒன்றுதான் இன்று நமது நாடு பழமை போன்று இல்லாமல் ஒரு வித்தியாசமான கால சூழ்நிலையை நாம் கண்டிருக்கிறோம். ஏனைய காலங்களை விட ஒவ்வொரு வருடமும் உஷ்ணம் அதிகரித்துக் கொண்டு போகிறது. சொல்ல போனால் அநேகமானவர்களுடைய கருத்து, நாம் பேசும் பொழுது அநேகமானவர்கள் கதைப்பது, இலங்கையுடைய காலநிலையும் வெளிநாடுகளை போன்று ஆகிவிடுமோ என்று பயப்படுகிறார்கள் என்று சர்வசாதாரணமாக பேசக்கூடிய காட்சியை நாம் காணுகிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உஷ்ணம் சுப்ஹானல்லாஹ் எல்லை கடந்து அநேகமான பகுதிகள் மலைகள் இல்லாமல் வறட்சியும், அங்கே பயங்கரமான உஷ்ணமும், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அங்கே விவசாயம் கூட பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு கடுமையான ஒரு வறட்சியை நமது நாட்டிலே நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த கட்டத்தில் நானும் நீங்களும் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, எப்பொழுதுமே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ற ஒரு அடியானையும் ஒரு நாட்டிலே ஒரு மனிதன் படைக்கப்படுகிறான் என்றால் அந்த நாட்டுடைய காலநிலைக்கு தோதுவாகத்தான் அந்த மனிதனுடைய உடம்பை அல்லாஹ் படைத்திருப்பான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது நாட்டுடைய காலநிலை மாறிக்கொண்டு வருகிறது. நமது நாட்டுடைய காலநிலை காலத்துக்கு காலம், இலங்கை மட்டுமல்ல உலகளாவிய அடிப்படையிலே உஷ்ணம் அதிகரித்துக் கொண்டு போகிறது. இந்த உஷ்ணத்துடைய வெப்பத்துடைய தாக்கம் உலகம் அழிந்து விடுமோ என்று ஆராய்ச்சியாளர்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு உஷ்ணம் அதிகரிக்கின்றது என்றால், நான் அல்லாஹ்வுக்காக மிக பண்பாக ஒரு விடயத்தை வேண்டுகிறேன். எப்பொழுதும் உலகத்தில் ஒரு மாற்றம் உண்டாகுவது என்றிருந்தால் அது காரணம் இல்லாமல் மாற்றம் அடைய மாட்டாது. காரணங்கள் இல்லாமல் உலகத்துடைய அமைப்புகள், உலகத்துடைய நிலைமைகளை அல்லாஹ் வித்தியாசப்படுத்த மாட்டான். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, ظهرல் فساد في البر والبحر بما كسبت ايدي الناس. காலநிலைகள் மாறுகிறதா, நிலைமைகள் வளமைக்கு வித்தியாசமாக திரும்புகின்றது என்றால் விளங்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் செய்கின்ற குற்றம் குறைகள் தான், எங்களுடைய குற்றம் குறைகள் தான் என்று மிக தெளிவாக இஸ்லாம் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது என்றால், அன்புக்குரியவர்களே, வறட்சி ஏன் ஏற்படுகிறது? வறட்சி சாதாரணமானதொன்றல்ல. வறட்சி என்பது வெறும் குடிநீருடைய தட்டுப்பாடு உருவாகுவது மட்டுமல்ல, குடிநீருடைய பிரச்சனை உருவாகினால் அடுத்து விவசாய துறைகள் பாதிக்கப்படும். விவசாய துறைகள் பாதிக்கப்பட்டால் நாட்டுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும், பஞ்சம் உருவாகும். சுப்ஹானல்லாஹ். ஹிஜ்ரி 600 மிஸ்ருடைய, எகிப்துடைய, ஈராக்குடைய பகுதியில் ஏற்பட்ட கடுமையான உஷ்ணம், கடுமையான வறட்சி. அல்லாஹு அக்பர். சாமான்களுடைய விலை தானாகவே உயர்ந்தது. பிதாயா நிஹாயாவிலே இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் எழுதும் பொழுது சொல்லுகிறார்கள், வறட்சியுடைய தாக்கம் எந்த அளவு வீழ்ச்சி உண்டாகியது என்றால், பொருளாதாரம். பஜாரிலே நாங்கள் கண்டோம், ஒரு ரொட்டி துண்டு, ஒருவர் வருவார், தனது வீட்டை கொடுத்து விட்டு ஒரு ரொட்டியை எடுத்துக்கொண்டு போற காட்சியை கண்டோம். அந்த அளவு விலைவாசி அதிகரிக்கும். விலைவாசி மட்டுமல்ல, காலப்போக்கிலே தண்ணீருடைய தட்டுப்பாடு மிஸ்ரிலே நாங்கள் கண்டோம். பிதாயா நிஹாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மனிதன் தண்ணீர் குடிப்பதற்கு இல்லாமல் மிருகங்களை கொண்டு மிருகங்களுடைய இரத்தத்தை குடிக்க ஆரம்பித்தான். மிருகங்களுடைய இரத்தத்தை குடிக்க ஆரம்பித்தது மட்டுமல்ல, ஒரு கட்டம் மனிதனையே கொலை செய்ததற்கு இருந்தது. மனிதனை கொலை செய்து மனிதனுடைய இரத்தத்தை குடிக்கும் அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு வறட்சியை அல்லாஹ் உண்டாக்கினான். அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக, உலகளாவிய நிலைமையை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக 2 காரணத்தை எங்களுக்கு சொன்னார்கள். முதலாவது காரணம், வறட்சி உண்டாகுவதற்குண்டான அடிப்படை காரணம், மா மின் கௌமின் மனஉ ஸகாத் அம்வாலிஹிம் இல்லா முனிஉ அல் கத்ர மினஸ் ஸமா. சொன்னார்கள், முதலாவது காரணம், நீங்கள் கொடுக்க வேண்டிய ஃபர்லான ஜகாத்தை சரிவர நிறைவேற்றாமல் இருப்பது. ஜகாத் நாம் நினைப்பது போன்று கொடுப்பதல்ல. இஸ்லாம் சொன்னது போன்று திட்டவட்டமாக 1 ரூபா பணமாக இருந்தாலும்
அதை தடுக்க முடியாது, அதை எங்களிடம் வைக்க முடியாது. உரித்தான நேரத்திலே உரித்தவர்களுக்கு உரித்தான நீயத்தை வைத்து உரித்தான அளவை கொடுப்பது கட்டாய கடமை. அன்புக்குரியவர்களே, சொன்னார்கள் ஜகாத்தில் ஏற்படும் குறைபாடு வறட்சி உண்டாகும். இரண்டாவது சொன்னார்கள் பகிரங்கமான பாவம். பகிரங்கமான பாவம், பாவங்கள் எப்பொழுது பகிரங்கப்படுத்தப்படுவோ அதை கேட்பதற்கு, அதை தடுப்பதற்கு, அதை பற்றி கவலைப்படுவதற்கு கூட ஆள் இல்லாமல் போனால் சொன்னார்கள் பஞ்சத்தை கொடுப்பான் அல்லாஹ். எவ்வாறான பஞ்சம் தெரியுமா? ஜௌருல் ஹுக்காம், ஆட்சியாளர்கள் அநியாயம் செய்வார்கள், ஆட்சியாளர்கள் அநியாயம் செய்வார்கள். வாழ்வாதாரம் அதிகரிக்கும். மூன்றாவது சொன்னார்கள் வாழ்வாதாரம் அதிகரிச்சு அநியாயங்கள் நடந்து மிக பெரும் சிரமத்துடன் வாழக்கூடிய மக்களுக்கு மூன்றாவது ஒரு சோதனை வரும். அதுதான் வறட்சி, குடிநீருடைய தட்டுப்பாடு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அனைத்து நெருக்கடிகளையும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு உண்டான ஒரே ஒரு தீர்வு ஒன்றுதான், நாம் எங்களுடைய சிந்தனையை அல்லாஹ்வின் பக்கம் செலுத்துவது, எங்களுடைய தொடர்பை சீராக்கிக் கொள்வது. அன்புக்குரியவர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் மிக பெரும் பஞ்சம், கடுபயங்கரமான பஞ்சம். உமர் ரலியல்லாஹு அனைவரையும் கூப்பிட்டு அங்கே தொழுகையை நிலைநாட்டி விட்டு இஸ்திஸ்கா, நீர் தேடி தொழும் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு பின்னால் ஒரு துஆ செய்தார்கள். சஹாபாக்கள் அந்த துஆவை செவிமடுத்து விட்டு உமர் ரலியல்லாஹு கிட்ட கேட்டாங்க, என்ன நீங்க மலை தேடி துஆ செய்யவே இல்லையே, தண்ணீரை கேட்டு துஆ செய்யவே இல்லையே, செழிப்ப கேட்டு துஆ செய்யவே இல்லையே, நீங்க கேட்டது ஒன்றே ஒன்றுதான், இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு மட்டும்தான் கேட்டுறீங்க, என்ன காரணம் என்று கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் எங்களுடைய பாவம் தான், நாங்கள் செய்யக்கூடிய தவறுகள், எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய பலவீனங்கள். எனவே பலவீனத்துக்குரிய மருந்து இஸ்திக்ஃபார், தௌபா. ஆதலால் தான் துஆவிலே நாங்கள் வெறுமனே இஸ்திக்ஃபார், தௌபாவின் பக்கம் கவனம் செலுத்தினோம் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆதலால் நாமும் ஒவ்வொருவரும் இன்ஷா அல்லாஹ் தௌபாவின் பக்கம், இஸ்திக்ஃபார்